சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். வேதத்திலிருந்து சில சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா 12வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட சில காகங்களிலிருந்து சில எளிமையான ஆனால் அவசியமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். சிலர் ஃபோன் பண்ணி என்னோடு பேசினீர்கள், மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. காகங்களை கவனித்து பாருங்கள். பல்வேறு விதமான காகங்களை, வேதம் சொல்லுகிற காகங்களை நாம் கவனித்து பார்த்து அதிலிருந்து நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு தேவையான சில சத்தியங்களை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை தான் கடந்த நாட்களிலே தியானித்தோம். அதே வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. முதலாவது நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம், கீழ்ப்படிந்த காகங்கள் என்று சொல்லி. இப்போ இந்த வசனத்திலிருந்து இன்னொரு காகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம், கொடுத்த காகங்கள். காகங்கள் ஒருபோதும் கொடுக்காது, அது களவு செய்யும். அதுவும் அது மாம்ச பட்சணி, இறைச்சி வாயில் இருக்குது. ஒரே பஞ்சத்தில் இறைச்சி எங்கே வந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அது அரண்மனையில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. எங்கேயோ அது இறைச்சியும் அப்பத்தையும் நீட்டாக கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தது. அப்படின்னா இந்த காகத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாம், கொடுத்த காகங்கள். முதலாவது பார்த்தோம், கவலைப்படாத காகங்கள். 2வதாக பேழைக்குள் இருந்த காகம். 3வதாக வருவதுமாய் இருந்த காகம். 4வதாக கீழ்ப்படிந்த காகம். 5வதாக கொடுத்த காகங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வெற்றி உள்ள, ஆசீர்வாதமான, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய பிரமாணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று, அதாவது பொருளாதாரத்தில் நம்ம சிறந்து விளங்குவதற்கு நிறைய காரியம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22 அடிப்படையில், விதைப்பும் அறுப்பும், சீதளவும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை. இது ஒரு பிரமாணம். விதைச்சதைத்தான் இருக்க முடியும். விதைப்பும் அறுப்பும் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. எதை விதைத்தோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். இந்த பல்வேறு காரியங்களுக்கு இதை நாம் ஒப்பிட்டு பேச முடியும், தியானித்து பேச முடியும். ஆனால் பொருளாதாரத்துக்கு அடுத்த விஷயத்தில் உங்கள் பிஸ்னஸ் செழிக்கணுமா, உங்கள் வேலையில் ஆஸ்வாதம் வரணுமா, பொருளாதாரம் நிலை நிற்கணுமா, பொருளாதாரம் பெருகணுமா, தேவ ஜனமே கவனியுங்கள். தேவனை ஆராதிக்கிற ஜனமே கவனியுங்கள். ஆண்டவரை தேடுகிற ஜனங்களே கவனியுங்கள். விதைக்காம அறுவடையை பார்க்க முடியாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 38 வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த வசனம், கொடுத்து கொண்டே இருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுத்து கொண்டே இருங்கள் அப்பொழுது அவரும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் விதைக்காம அறுவடையை பார்ப்பது கடினம். விதைத்தா மட்டும்தான் அறுவடையை நம்ம பார்க்க முடியும். அநேகர் பாருங்கள், விதைப்பதில்லை. தேவனுக்காக, தேவர் ராஜ்யத்திற்காக, ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக, மிஷனரிகளுக்காக தசம பாகத்தை, காணிக்கைகளை விதைக்கணும். அநேகருக்கு தசம பாகம் சொன்னோன்னா கோபம் வரும். தசம பாகம் கொடுக்கணும் பைபிளில் போட்டிருக்கான்னு வாக்குவாதம் செய்வார்கள். 5 விதமான கொடுத்தல் இருக்கிறது. ஒன்று தசம பாகம், இன்னொன்று காணிக்கை, இன்னொன்று ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், 4 மிஷனரிகள், சூப்பர் நேச்சுரல் கிவிங், 5வது அதையும் தாண்டி ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு வருவது. முதலாவதாக தசம பாகம். ஐயா, நாம் கொடுப்பது ஒரு பிரமாணம்.
கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இதை பிரமாணமாக எழுதி வைத்தார். தசம பாகம் எல்லாம் பரிசுத்தமானது, அது கர்த்தருக்குரியது, அதை விழுங்கினால் அவனுக்கு கண்ணி என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். தசமபாகம் என்றால் என்ன? 10ல் 1%. 100 ரூபாய் நமக்கு சம்பளம் அப்படின்னா 10 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். 1000 ரூபாய் நமக்கு சம்பளம்னா 100 ரூபாயை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். அந்த முதல் தரமானதும் கர்த்தருக்குரியது. இது பழைய ஏற்பாட்டிலே இது பிரமாணமாக எழுதி வைத்தார். பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3:10 வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை காணிக்கையிலையும் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்களாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்றார். என்னை சோதித்து பாடுறா, நான் பலகணிகளாம் திறந்து உன்னை இடங்களாமற் போக மட்டும் உன்னை பிளஸ் பண்ணுறான்னு பாரு, சேலஞ்ச் பண்ணுகிறார். ஸோ தசமபாகம் ஒரு காணிக்கை. உடனே நீங்கள் கேட்கலாம், இது பழைய ஏற்பாட்டில் தானே, புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லையே, இதை நீங்கள் பேசலாமா, இது கொடுக்கலாமா, சரிதானா என்று கேட்கலாம். ஓகே, பழைய ஏற்பாட்டில் இது பிரமாணமாக கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், இதை செய்யணும் அதை விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார் தசமபாகத்தை குறித்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றால் என்ன? ஏற்பாடு என்ற வார்த்தைக்கு உடன்படிக்கை, கவனன்ட்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. இல்லை, உடன்படிக்கை அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பழைய உடன்படிக்கையில் 10ல் 1 நீ கொடுக்கணும். புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? உடன்படிக்கைன்னா நிறைய டீட்டெயிலான சில காரியம் இருக்கிறது. உடன்படிக்கை அப்படின்னா இன்னையிலிருந்து உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நிறைய இருக்குது, இதில் டீட்டெயிலாக பார்க்க டைம் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருமணத்தில் கணவன் மனைவி பிடித்து கைப்பிடித்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா, அன்னையிலேருந்து ஹஸ்பண்டுக்குரியதெல்லாம் மனைவிக்கு சொந்தம், மனைவிக்குரியதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு சொந்தம். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. புதிய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 1000 ரூபாய் சம்பளம்னா 100 ரூபாய் நீ ஆண்டு கொடுத்தா போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், எப்பா உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நம்முடையதெல்லாம் என்னது? பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், கஷ்டம், அதை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை, ஜெயத்தை, மேன்மையை, சமாதானத்தை, லாங் லைஃப் எல்லாவற்றையும் நம்ம மேலே கொட்டிட்டார். இது ஒரு பக்கம். இப்போ 1000 ரூபாய் சம்பளம்னா வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில், எப்பா நீ 10ல் 1 கிடையாது, எந்த அளவினால் அழைக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு திரும்ப அழைக்கப்படும். சிறுக விதைக்கிறவன், உடனே சொல்லுவாங்க, லூக்கால தான் சொல்லியிருக்கு, கொரிந்தியரில் வாசிக்கிறோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தசமாக கொடுக்கணும், இது பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்போ அங்கே பாரு, 1000 ரூபான்னு கொடுத்துருக்குறேன், நீ எந்த அளவு விதைக்கிறியோ அந்த அளவு அறுப்பு, அவ்வளோதான். இதை தசமாகத்துக்குள்ளே கொண்டு வரல, அதை தாண்டி பேசுகிறார். உனக்கு எவ்வளோ விதைக்க முடியுமோ விதை, எவ்வளோ அறுக்கணுமோ அறுத்துக்கோ, ஒன் சாய்ஸ். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம், 2 கொரிந்தியர் 9:7, கட்டாயமாயும் அல்ல தன் தன் மனதிலே நியமித்தபடியே விதைக்க கடவன். அதுக்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்களா? ஸோ யோசித்து பார்த்து உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமா, அது இல்லை இந்த வசனத்தை அர்த்தம். ஒரு விவசாயியை மனதில் வைத்தான் இந்த பகுதியை எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் ஒரு மாதம் நான் சம்பளம் வாங்குகிறேன். சாரி, ஒரு விவசாயி மனதை வைத்துக் கொள்ளுங்கள், 1 கிலோ நெல் அல்லது 1 மரக்கால் நெல்லை அந்த விவசாயி விதைக்கிறார். அவருக்கு 10 மூட்டை நெல் கிடைக்கிறது. அதில் 1 தசமபாகமாக செலுத்துகிறார், மீத 9. இது பழைய ஏற்பாடு. மறுபடியும் இந்த 9லிருந்து 1 மரக்கால் நெல் விதையை விதைக்கிறார். அடுத்த மாதம் 10 மூட்டை அறுவடை செய்கிறார். 1 மூட்டை தசமபாக கர்த்தருக்கு கொடுத்து விடுகிறார். இது 9 சாப்பிடுகிறார். இது பழைய ஏற்பாடு. இப்போ அந்த விசுவாசியர் கேள்வி வருது, பாஸ்டர் தசமாக கொடுக்குறேன், ஆனால் இதே 1 விதைக்கிற 9, 1 விதைக்கிற ஒரு மூடையை கொடுக்குறேன், 9 மூடை மிச்சம் இருக்குது சாப்பிட்றேன், இப்படியே தான் இருக்கணுமா? என் வாழ்க்கையில் ஒரு 20 மூட்டை அறுக்க மாட்டேன்னா, ஒரு 30 மூட்டை அறுவடை எனக்கு கிடைக்காதா பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, எப்பா நீ என்ன செய்யணும்,
தன் மனதில் நியமித்தபடிங்கிறதுக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ 10 மூட்டை அறுவடை செய்வதற்கு 1 மரக்கல் நெல் விதைத்தாய். இப்போ உனக்கு எவ்வளோ வேணும்? 30 மூட்டை வேணுமா? அப்போ நீ அட்வான்ஸாக 3 மரக்கால் நெல் விதை. இதான் மனதில் யோசித்து விதைப்பது, திட்டமிட்டு விதைப்பது. பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்காட்டாதவனுக்கு கண்ணி. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை வேதம் அவ்வளவா முக்கியத்துவப்படுத்தலை. ஆனால் அதையும் தாண்டி என்னுடையதெல்லாம் உன்னுடையாக கொண்ட கொடுத்துட்டேன், நீ எவ்வளோ விதைக்கிறையோ எவ்வளோ அறுப்பேங்கிற பிரமாணத்தை வச்சுட்டார். ஆகினால தசமபாகத்தை பற்றி இன்றைக்கி ஊழியர்கள் பேசுகிறாங்கன்னா, எப்பா நீ 10ல் 1 விதைக்கலைன்னா உனக்கு அறுப்பில் பிச்சை கட்டாத கிடைக்காது. அதனால் இன்றைக்கு ஊழியர்கள் தசமபாகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் புது உடன்படிக்கையில் அதையும் தாண்டி பேசுகிறது. நீ ஒன்றையும் கொடுக்காட்டா வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் தரித்திரத்தில் போயிருமே, அதனால் தசமபாகத்தை விதைன்னு சில பேசுகிறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி தசமபாகத்தையும் தாண்டி எந்த அளவு நீங்கள் மைண்டில் திட்டமிட்டு எனக்கு 50 மூட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறியா, அப்போ 5 மரக்கல் நெல் விதையை முன்னாடி ஃபஸ்ட்டு விதை. ஆண்டவர் எனக்கு தரட்டும், நான் விதைக்கிறேன்னா இது முட்டாள்தனமானது. விதைப்பும் அறுப்பு என்பது ஒரு லா, ஸ்பிரிச்சுவல் லா, அது ஒரு பிரமாணம். அவர் தந்தா கொடுப்புங்கிறது வெறும் அறிவீனமான செயல் இருக்கிறதுல. உன்னால் எவ்வளோ விதைக்க முடியுமே விதை. தேவ ராஜ்யம் ஆகிய நிலத்தில் ஐயா முதலாவது தசமபாகத்தை எங்கே கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. பண்டக சாலையிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. பழைய ஏற்பாட்டில் தசமபாகத்தை அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போகிறீங்கன்னா, எந்த திருச்சபையில் கம்யூனியன் எடுக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனோ அங்கே தான் தசமபாகத்தை விதைக்க வேண்டும். அல்லது தசமபாகமோ அதுக்கு அதிகமாகவோ அது பிரமாணமாக எழுதி வைத்திருக்கிறார். தசமபாகத்தை அங்கே இங்கும் பிச்சு கூறுபடக்கூடாது. காணிக்கைகள்னு இருக்க ஒரு பகுதி உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் தாராளமாக ஏழைகளுக்கோ திக்கற்ற பிள்ளைகளுக்கோ மிஷனரிகளுக்கோ விதைக்கணும். விதையுங்கள். அது இன்னொரு அறுவடையை அள்ளி கொண்டு வந்துவிடும். காணிக்கை என்பது வேறு, தசமபாகம் என்பது வேறு. புதிய ஏற்பாட்டு தசமபாகத்தை பற்றி நம்ம பேச முடியாவிட்டாலும் தசமபாகத்தை தாண்டி பேசுகிறது. ஸோ எந்த அளவு விதைக்கிறோமோ அது தேவ ராஜ்யமாகிய பண்டகசாலையாகிய அப்பம் திராட்சரசம் கர்த்தருடைய பந்தியை எடுக்கிற திருவிருந்து பந்தி எடுக்கிற சர்ச்சுக்கு தான், ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்குத்தான் அந்த தசமபாகத்தையோ அதை தாண்டியோ விதைக்க வேண்டும். 2வதாக காணிக்கைகள். அந்த ஆலயத்திலும் காணிக்கை பலவிதமான தரிசனங்கள் சொல்லியிருக்கலாம். காணிக்கை கொடுக்கலாம். ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்ட பெண்கள், மிஷனரி ஊழியங்கள், இதுக்கு கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரையில் என் கருத்தின்படி நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கணும். அப்போ தான் 100 மடங்கு அறுவடை கிடைக்கும். நல்ல நிலத்தை விதைக்கணும் அப்படின்னா நல்ல உங்கள் ஆவிக்க தகப்பட்ட போய் கேட்டு நல்ல நிலமா என்று விசாரித்து விதையுங்கள். சில ஊழியக்காரர்கள் விதைப்பதற்கு அனுமதிப்பது இல்லை, அதை பற்றி நான் பேச வரல. நல்ல ஊழியக்காரர்கள் காணிக்கைகளை விதைப்பதற்கு உற்சாகப்படுத்துவார்கள். ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, மிஷனரிகளுக்கு. ஸோ தேவ தரிசனம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இதற்கு ஊன்றுகோலாகத்தான் இருப்பார்கள். சபையிலையும் காணிக்கைகளை விதைக்க வேண்டிய சில பகுதி இருக்கலாம், வெளியும் விதைக்கலாம். ஸோ கொடுத்த காகங்கள். ஸோ காகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், காகங்கள் கொடுக்கின்ற காகங்கள். தசமபாகத்தை பற்றி சின்ன கிளாரிட்டியை கொடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தசமபாகம், புதிய ஏற்பாட்டில் எந்த அளவோ அந்த அளவு. கொடுத்து கொண்டே இருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நான் இப்படி சொல்கிறேன், விதைத்து கொண்டே இருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு அறுவடை கொடுத்து கொண்டே இருப்பார். 2வது காணிக்கைகள். உங்கள் ஆலயத்தில் நீங்கள் இருக்கிற ஆவிக்குரிய அந்த கூடாரத்தில், அந்த குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்கு காணிக்கைகளை விதையுங்கள். தசமபாகத்தை பிச்சு கூறு போட்டு விதைக்காதீங்க, அதை கொடுத்துருங்க. சில தசமபாகத்தை பொருளாக வாங்கி கொடுப்பாங்க. நோ, தசமபாகத்தை அப்படியே கொடுத்து விடுங்கள். அது 1 மடங்கோ 2 மடங்கோ 4 மடங்கோ 5 மடங்கோ உங்கள் சாய்ஸ், உங்கள் விருப்பம். அதை தாண்டி காணிக்கைகளை திருச்சபைகளுக்கு, தரிசனங்களுக்கு விதையுங்கள். அதையும் தாண்டி ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், மிஷனரிகள். ஏன் சர்ச்சில் விதைங்கள் சொல்கிறேன்னா, வேதத்தில் வாசிக்கிற விசேஷமாக ஆமென் நன்மை செய்யுங்கள், விசுவாசமாக விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யுங்கன்னு போட்டிருக்கு. இங்கேயே உதவிகள் இருக்கிறார்கள். இங்கேயும் செய்யுங்க, வெளியே செய்யுங்க, தப்பில்லை.
ஆனால் என்னை பொறுத்தவரையில் நல்ல நலமானு பார்த்து விதைப்பதற்கு உங்களுடைய மேய்ப்பனிடத்தில், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனிடத்தில், அந்த லீடத்தில் கேட்டு விதையுங்கள். நல்லது. இறக்கப்பட்டு விதைத்து விடாதிருங்கள். நல்ல நிலமாக என்று பார்த்து விதையுங்கள். 2, இன்னும் கொடுப்பதை பற்றிய சில காரியங்கள் அடுத்த எபிசோடில் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களோடு பேசினீங்க. காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் கொடுத்த காகங்கள் கொடுப்பதை பற்றிய சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் தேவராஜ்யமாக நிலத்தில் உற்சாகமாய் விதைத்து, ஆண்டவரே ஏராளமாய் விதைத்து ஏராளமாய் அறுவடை செய்ய அனுகிரகம் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.